சிவந்த மூக்கு, ஒரு பெரிய கம்பெனி மேனேஜர் ராஜேஷ். சிறு கோபம் வந்தாலே மூக்கு சிவந்து பணியாளர்களை கடுமையாக திட்டுவார். அவரின் கோபம் எல்லோருக்கும் பயமாயிருந்தது. ஒரு நாள் ராஜேஷ் டாக்டரிடம் பார்த்தபோது, கவலை வேண்டாம், இது உணர்ச்சி காரணம்தான் என்று சொன்னார். அந்த அலுவலகத்தில் புதிய ஊழியராக வந்தாள் மீரா. அழகும் அறிவும் கொண்டவள், ஆனால் சிறு அகங்காரமுடையவள். எல்லோரும் எதிர்பார்த்தது போல் ராஜேஷ் அவளை திட்டுவார் என்று நினைத்தார்கள். ஆனால் மீரா மட்டும் தனது புத்திசாலித்தனத்தால் அந்த கோபத்தையும் சமாளித்தாள். ஒரு நாள் பெரிய ப்ராஜெக்ட் தவறால் அனைத்து ஊழியர்களும் சிக்கலில் விழுந்தனர். முதலில் மீராவின் யோசனையை யாரும் ஏற்கவில்லை. பிறகு கடைசியாக வேறு வழியின்றி மீராவின் கருத்தையே நேரடியாக ராஜேஷிடம் சொல்ல சொன்னார்கள். இதயம் துடிக்க துடிக்க, ஆனால் முகத்தில் தைரியம் கொண்டு அவள் திட்டத்தை விளக்கினாள். ராஜேஷின் மூக்கு மீண்டும் சிவந்தது. ஆனால் இந்த முறை கோபத்தால் அல்ல, சிரிப்புடன். சிறந்த யோசனை, அருமை என்று பாராட்டி ராஜேஷ் அனைவரையும் அதிர்ச்சியடைய செய்தார். மற்றும் எதிர்பாராத திருப்பமாக அவளிடம் தனது காதலை வெளிப்படுத்தினார். ஒரு அலுவலகக் கதையின் நடுவே விரோதமும் வியப்பும் மற்றும் ஒரு இனிய காதலும்